ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கண மீனராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவான லக்கணத்தை எண்ணி வர 4ஆம் பாவம் 4ஆம் ராசியான மிதன ராசியின் பதிவாகும். இந்த மிதன ராசி என்ன நட்சத்திரம் போது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபதிநாதர்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இதை நாங்கள் எப்படி பார்த்து எப்படி புரிஞ்சுக்கினா கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசம் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருப்பாங்க 2 பேப்பரில். அது ராசி எடுத்து 12 கட்டை சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த மிதன ராசின்னு பதிவு. ஓகேங்களா? அதை நீ சொன்ன மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா, நீ சொல்லக்கூடிய 3 கோடி 8 கோடி சுக்கிர பகவான் நாங்கள் இல்லைங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த லக்கணத்துக்கு எண்ணி வர எத்தனை பாவத்தில் இருக்கிறோம் அத்தனை பாவத்து வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் சிறப்பான பதிவுகள் உங்களுக்கு நட்சத்திர சாரத வழியாக உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கோம். சிறப்பாக பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நட்சத்திர சாரத்தை பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது ராசி எடுத்து முன் பேச்சு நவாசர் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரகத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் பெயர்கள் குறியிட்டிருப்பாங்க. அதை நட்சத்திர சாரங்க ரச சாரத வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நகர் பயணித்து உங்களுக்கு பலன் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இப்போ சனி திசை பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் கால அளவுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு கால அளவு பார்த்தீங்கன்னா சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 வருடம் 2 மாதம் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது 11 கோடி 12 கோடியவன் சனி திசைங்க. ஓகேங்களா? 3 கோடியவன் 8 கோடியனுடைய சுக்கிர புத்தி. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன ராசிக்கிறது பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. மீன லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சுக்கிரபுத்தி நடக்கும்போது லக்கண பாவம் இந்த பாவம் நீ அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் பாவம் 4ஆம் ராசின்னு மிதன ராசி நட்சசாரம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க? மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இது சாரிங்க 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்து திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிருகசீரிஷத்தில் உங்களுடைய 3 கோடி 8 கோடியவன் சுக்கிர பகவான் பயணிச்சு என்ன பலன் அளிக்க போகிறா பார்ப்போம். 11 12 கோடி திசையில். ஓகேங்களா? அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அது மேலே பார்த்தீங்கன்னா 3 8 அதாவது 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு, அது மேலே பார்த்தீங்கன்னா 2 9 சம்மந்தப்பட்டு. ஓகேங்களா? அது மேலே பார்த்தீங்கன்னா 3 8 கோடி சுக்கிர பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம கேட்டோம்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா வருமானத்துக்காக தன் குடும்பத்துக்காக நம்ம செயல்திறனுக்காக பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நல்லா இருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2ஆவது தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஒரு ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண்களுக்கு இருக்க பட்சத்தில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொடர்பு ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ குறுகி வயது திருமணத்துக்கு உண்டான ஒரு பாயிண்ட் அப்போ ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஆன பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த பாயிண்ட் அப்போ ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும். ஓகேங்களா? தானாக தேடி வரும். கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த ஒரு எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி போட்டுக்கிறதுனால அது நல்லா அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை ஒரு நம்ம வீரியமாக செயல்படுறோம், வீர விளையாட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம செயல்பட்டு நம்ம வெற்றி பெறக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உற்சாக சோதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம். அடுத்த சார்பாக திருவாதிரை சாரத்தில் உங்களுடைய 3 கோடி 8 கோடி சுக்கிர பகவான் தான் என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம். 4 சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படுறாரு, 3 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, இன விட்டு இன பழக்க வழக்கம், அதே மாதிரி ஜாதி விட்டு ஜாதி நம்ம பழக்க வழக்கம், இதை நம்மளுக்கு வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் பேர் கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு இதெல்லாம் வரக்கூடிய பாயிண்ட் அப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஷேர் மார்க்கெட்டு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்ஸு. ஓகேங்களா? அது ஒரு அழகு நிலையை வச்சு நடத்துறது, தன்னையை அழகுப்படுத்திக்கிறது, இன விட்டு இன பழகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த தசாபதிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே தன்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேம்படுத்திக்கவும், தன்னை நிலப்படுத்திக்கவும், தன்னை ஏதோ ஒரு வழியில் யார் எப்படி போனாலும் சரி நம்மளோட கெப்பாசிட்டி நம்மளை வலுப்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீ முற்பட்டு அதை பயணிக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பயணித்து நம்ம வந்து எதையுமே சட்டத்துக்கு புறம்பான அமைப்பில் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு காம இச்சைக்கு நம்ம அதிகமாக ஈடுபடுறது, அது அதிகமாக அடிமையாகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த காலகட்டங்கள் கட்டாயம் திருமணம்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் திடீர் திருமணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், இல்லீகல் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதனம் நிதானம் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச சாரம் இல்லைங்களா? அப்போ புனர்பூச சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 1 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 சம்மந்தப்பட்டு 1 10 சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா? அப்போ 3 8 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம், தன் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஈர்ப்பும் இந்த காலகட்டங்கள் வருமானு கேட்டாக்கா வரும். ஆனால் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரியத்தில் வெற்றி பெற்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர் புகழ் பட்டப்படி படித்தவங்களாக இருக்கட்டும், பட்டப்படி முயற்சி பண்ணவங்களாக இருக்கட்டும், அது நல்லபடி சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு பாயிண்ட் கட்டாயம் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஆடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், நகை நப்பு சம்மந்த பிஸ்னஸ், ஹோட்டல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிறப்புகள் பண்ணக்கூடிய அமைப்பு, அது உண்டான விரயம், ஊர் விட்டு ஊர் விரயம், செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு மூத்த சகோதரி இளைய சகோதரர்களுக்கு உண்டான பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு நல்லா ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு பார்த்தா பெருசு சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. அதே பார்த்து 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, 2ஆம் கனெக்ஷன் உண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நஷ்ட சாதத்துக்கு இறங்கும் உங்களுக்கு புத்தினாக அமைந்திருந்தாலும் இது பொதுவாக சொல்லக்கூடிய பலனுங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதரமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், அதாவது உங்களோட எண்ணங்களை ஓப்பனாக சொல்லாதீங்க இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்காது, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு விரயம், தூரத்து பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக வரும். ஓகேங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலனுங்க. இது நட்சத்திர சாரத விதியை சொன்னது. ஓகேங்களா? ரைட்டு, பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.